வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் என்ற இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறுதினத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் தை மாதம் 21ஆம் நாள் 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமான வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நாம் எல்லாருமே காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் வெளியூர் பிரயாணங்களுக்கு விதிவிலக்கு எதற்கு என்றால், யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டார், இறந்த செய்தி இல்லை இறந்தவருக்கு காரியம் நடக்கிறது, அந்த விஷயம் இல்லைனாக்கா அவர் யாரோ ஒருத்தர் மரணித்து விட்டார், அதை போய் நம்மளால் அன்றைக்கி போக முடியல, அதை விசாரிக்கிறதுக்கு போகலாம். இந்த மாதிரி அசுப காரியங்கள் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் தாராளமாக போகலாம், அதில் தப்பே கிடையாது. ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் 21ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 4/2/2024. சூரியோதயமானது காலை 6:40 அயனம் உத்தராயணே, ருத்து ஹேமந்த ருத்தோ, மாதம் பௌஷ மாசே மகர மாசே தை மாதம், பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேபிரே, திதியானது நவம்யாம் நவமி திதி 17:21 பிற்பகல் 1:36 வரை. அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி. இன்றைய சிரார்த்த திதியானது தசம்யாம் தசமி திதி. அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே தசம்யாம் தசமி திதி. அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய திதி என்ன என்று பார்த்து அது இந்த வருடமானது வரக்கூடிய அந்த திதியில் செய்தோமேயானால் பித்ருக்களுடைய முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண அவசியம் நாம் அனைவருக்கும் கிடைக்கும்.
ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ, அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக 100 மடங்குகளுக்கு மேல் பித்ருக்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமும் நம்மையும் நமது குடும்பத்தையும் வந்து சேரும். இது உண்மைதான். இன்றைய வாசனமானது பானுவாசனை, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம். 53 நாழிகை 56 வினாடி. பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 14 நிமிடம் வரை. அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது இந்த பூலோகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் தை மாதம் அனுராதா நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளை கொண்டாடுமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்குக்கு மேல் சுப பலனானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினமே ஆனால் கண்டிப்பாக 100 மடங்குக்கு மேல் நமக்கும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அசுப பலனானது கிடைக்கும். இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே இங்கிலீஷ் ஆங்கில தேதியெலாம் டேட்டா போட்டு கொண்டிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சௌகரியமாக இருக்கோம், பிரமாதமாக இருக்கோம், க்ஷேமமாக இருக்கோம், இதெல்லாம் என்ன பொய் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி நாம் நன்னா இருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்களுடைய ஆக்கிரமிப்பு உங்களுக்கு பிரமாதமாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். ஆனால் அது சரியாக தொடங்கும் பொழுதுதான் உங்களுக்கு அனைத்துமே தெரியும். அப்போ கூட நீங்கள் நினைக்க மாட்டீங்க, எனக்கு நேரம் தேதியெல்லாம் என்னால் போயிடுச்சுன்னுவீங்க. அது கிடையாது. நாம் அந்த பிறந்த நாளை அந்த ஆங்கில தேதியிலும் தமிழ் தேதியிலும் பண்ணது தான் தப்பு அப்படிங்கிறத அன்னைக்கு கூட நாம் உணர மாட்டோம். அதை உணரணும். எதுவும் உண்மைதான். யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம். இன்றைய விசேஷம் திரைலோக்கிய கௌரி விரதம். காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திர தினம். இன்றைய ராகு காலமானது மாலை 5 மணி 10 நிமிடம் முதல் 6 மணி 40 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 12 மணி 40 நிமிடம் முதல் 2 மணி 10 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3 மணி 40 நிமிடம் முதல் மாலை 5 மணி 10 நிமிடம் வரை. நல்ல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகமாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3 மணி 44 நிமிடம் முதல் காலை 9 மணி 52 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 9 மணி 52 நிமிடம் முதல் மாலை 4 மணி வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி 7 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 10 மணி 7 நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 14 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்தோ.